லக்ஷ்மி சீக்கிரமா டைம் ஆச்சு. பார்த்து கமான் டார்லிங். சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க. யுவர் ஹைனஸ், உட்லண்ட்ஸ்ல டிஃபன், மிட்லண்ட்ல ஈவினிங் ஷோ, பெட்லண்ட்ல நைட் ஷோ. என்னது பெட்லண்டா? ஏய், பெட்லண்ட் நைட் ஷோ தெரியாது? தெரியாது. எடோ பரமு அத்தை, நிக்கடா நிக்கடா அவடை தவிச்சுக்களையும். எடோ 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 பரம சண்டாளா, பைசாவுக்கான வேண்டி பாஷா பாயினி நீ காட்டி கொடுத்தல்லோடா. அத்தை, அடி உதைக்கு பயந்துட்டு தான் ராஜமன்னார் கொடுத்த காய்கறி கூடிய பாசா பாய் வீட்டுல வச்சேன். சத்தியமா சொல்றத, அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாதத்த. பாசா பாய போலீஸ் புடிச்சிட்டு போகும் தெரிஞ்சிருந்தா என் உயிரே போனாலும் சரி, இந்த காரியத்தை சத்தியமா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். எடோ பரமு, நீ செஞ்ச ஆ காரியத்தில் ஆ குடும்பம் அநியாயமாயிட்ட அழிஞ்சு போயல்லோடா. ஆ பாவப்பட்ட பெண்குட்டி கஸ்தூரி என்ற கதி. ஹவுஸ்ஃபுல். சாரி டார்லிங். சார் டிக்கெட் வேணுமா? 110 3 ரூபா, 180 4 ரூபா. ஹை கிளாஸ் டிக்கெட் இல்ல? நம்ம கிட்ட லோ கிளாஸ் தான், ஹை கிளாஸ் அதோ அங்க ஓடுது. கப்புன்னு போய் 2 டிக்கெட் பிடிச்சிக்க. புதுசு, நம்ம தயாரிப்பு தான். இது வந்துடுறேன். மூஞ்சு பேந்துடும். 3 டிக்கெட் 30 ரூபான்னு சொல்றேன்ல, இதுல என்ன வேறோம்? எடுத்து காலி பண்ணியா? எனக்கு 2 டிக்கெட் வேணும். கஸ்தூரி, நீ பிளாக் டிக்கெட் விற்கிற? ஏன் பிளாக்ல சிமெண்ட் விக்கல, சக்கரை விக்கல? துட்டு கிடைக்கும்னா ஆமாமா பொண்டாட்டியே பிளாக்ல விக்க ரெடியா இருக்கான். குழப்ப நேரம் துட்டு எடு. ஏங்க என்னங்க தட்டுப்புட்டுல டிக்கெட்டை வாங்கிட்டு வராம இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வா சொல்லு. பாப்பா யாரு? நான் அவரோட வைஃப். வைஃப்? புது பொண்டாட்டி, புது படம், கமகமன் ஏசி, கார்னர் சீட்டு, 450 10 ரூபா. என்ன சொல்ற? ஐயோ, ஃபர்ஸ்ட் டின்னர் ரொம்ப சீப்புங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போனா விலை கூடிடும். வா சொன்ன. எங்கிட்டயும் கொடுக்குறீங்க, அவ கையில கொடுங்க. வா கொடுத்த தாரா நோட்டு கிழிஞ்சிருக்கு. இவங்க கிட்ட பேச முடியாது, வேற நோட்டு கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு தேட்டர்ல என்னாச்சு உங்களுக்கு? லக்ஷ்மி, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். எனக்கு மனசு சரியில்லை. ஆமா, அப்படின்னு எனக்கு தெரியாம மனசு கஷ்டம்? ஆமா லக்ஷ்மி, தியேட்டர்ல நம்ம படம் பார்க்கும்போது நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளோட கேஸ் எனக்கு நல்லா தெரியும். என்ன கேஸ்? அவளை ஒருத்தன் கெடுத்துட்டான். கோயில் இருக்கிற துளசி செடியா இருந்தவ இன்னைக்கு எச்சலையா அடிக்கிற காத்துக்கு அலமோதுகிட்டு இருக்கா. அவளை அந்த கதிக்கு ஆளாக்கணுங்க, அடிச்சு கூட்டிட்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கணுங்க. இப்போதுக்கு அது முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே கல்யாணமாயி மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். கல்யாணம் ஆயிட்டா என்ன? அவளுக்கு எடுத்தவ அவளுக்கும் வாழ்க்கை கொடுத்து, தான் மனைவிக்கு கொடுக்கிற எல்லா உரிமையும் கொடுத்து அவளையும்
சந்தோஷமா வாழ வைக்கணுங்க. அதான நியாயம். உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள. ஹாய். அவன் ஏமாந்தவன் தோத்துட்டான். என்கிட்ட வரியா? சில்கு, என்கிட்ட வர்றியா? சிலுக்கு, என்கிட்ட வரியா? மோகினி